பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த லைவுக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாள் உங்கள் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்கும். ஜாயின் பண்ண எல்லா பிள்ளைங்களும் அப்படி அப்பாவை துதிக்க ஆரம்பிங்க. ஒருவேளை நீங்கள் இந்த லைவை முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா, எங்கேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பெயர், உங்களுடைய ஊர், உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ரொம்ப பர்சனல் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் அதை நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்தலாம். தேங்க்யூ ஜீசஸ். ரொம்ப பர்சனல். தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, க்ளோரி, ஹalleluya, தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே அப்பாவை வரவேற்கோமா. கடந்த நாட்களெல்லாம் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்களே, உமக்கு நன்றி டாடி. இதுவரை இல்லாத அளவிற்கு எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி டாடி. இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய உயர்வை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி டாடி. இதுவரை இல்லாத அளவிற்கு மகிமையின் மேல் மகிமையை எங்கள் மேலே பொழிந்தருள செய்தீங்களே, உமக்கு நன்றி டாடி. அப்படின்னு அப்படியே அப்பாவை துதிங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ. யெகோவா ரஃபா உமக்கு நன்றி. யெகோவா ஈரே உமக்கு நன்றி. எங்கள் எபினேசரே உமக்கு நன்றி. எங்கள் இம்மானுவேலரே உமக்கு நன்றி. ஹalleluya, thank you Jesus, thank you Jesus. நீர் இன்றும் என்றும் மாறாதவராய் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துறேன் டாடி, நன்றி செலுத்துறேன் டாடி. ஹalleluya மாஷாதரலா பாபா மமா மமம். ஓ க்ளோரி, க்ளோரி. நீர் உண்மையுள்ளவர், நீர் அற்புதத்தின் தேவன், நீர் ஆலோசனையின் கர்த்தர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். நன்றி, 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 நன்றி. ஹalleluya. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராழுகை செய்யும். வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். எஸ், அப்படியே அப்பா வரவேறுங்க. எஸ், தேங்க்யூ லார்ட். உங்களை வரவேற்கிறோம்ப்பா. எங்கள் ஊழியத்தில், எங்கள் பிஸ்னஸில் உங்களை வரவேற்கிறோம் டாடி. இதுவரை இல்லாத அளவிற்கு நீங்கள் எங்கள் லைஃப்பில் மகிமையின் மேல் மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் டாடி. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் டாடின்னு அப்படியே அப்பாவை ஹalleluya, ஹalleluya, தேங்க்யூ லார்ட். ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியே நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. நீங்கள் நிரப்பி கொண்டு இருப்பதற்காக நன்றி. ஒரு புதிய அபிஷேகத்தினால, ஒரு புதிய வல்லமையினால ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் நிரப்பி கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் டாடி. இவர்கள் எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காலகட்டத்தில் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் இவங்க லைஃப்பில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மகிமை இறங்குவதாக. இதுவரை இல்லாத அளவிற்கு இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மகிமை இறங்குவதாக டாடி. எஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆரோக்கியம் பிரதர், இயேசுவின் நாமத்தினால உங்களை பார்த்து சொல்கிறேன். உங்கள் குடும்பத்தில் ஹalleluya, உங்கள் சரீரத்தில் ஒரு மகிமை இறங்குது. ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஐ ரிலீஸ் இட், ஐ ரிலீஸ் இட், ஐ ரிலீஸ் இட், ஐ ரிலீஸ் இட். இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுடைய லைஃப்பில் ஒரு மகிமை இறங்குவதாக டாடி. ஒரு மகிமை இறங்குவதாக, ஒரு வல்லமை இறங்குவதாக. ஹalleluya, ஹalleluya. கட்டுகளை அவிழ்க்கிற வல்லமை, கட்டுகளை அவிழ்க்கிற வல்லமை அப்படியே இறங்கட்டும் ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ரைட் நோ, ரைட் நோ. எஸ், எஸ், வாங்கிக்கிங்க, அப்படியே வாங்கிக்கிங்க. இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற உங்கள் மேலே கர்த்தருடைய கரம் இறங்குது, கர்த்தருடைய கரம் இறங்குது. ரைட் நோ இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். உங்கள் ஃபினான்ஷியலில் அப்பாவுடைய கரம் இறங்குது. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். உங்கள் ஹெல்த்தில் அப்பாவுடைய கரம் இறங்குது. தேங்க்யூ லா, தேங்க்யூ லா. உங்கள் டிலே மேலே
உங்கள் டிலே மேலே அப்பாவுடைய கரம் இறங்குது. உங்கள் டிலே நிறைய விஷயங்களில் டிலே ஆகிட்டுருக்குல்ல, அந்த டிலே மேலே இன்றைக்கி அப்பாவுடைய கரம் இறங்குது. எஸ், நோ மோர் டிலே. எல்லாம் டைப் பண்ணுங்க. எஸ், நோ மோர் டிலே. என் லைஃப்பில் இதுக்கப்புறம் டிலே இல்லை. நோ மோர் டிலே. ரைட் டைம் in the name of Jesus. எஸ், எத்தனை பேர் வாங்கிக்கிறீங்க? ரைட் டைம், நோ டிலே. உங்கள் லைஃப்பில் இதுக்கப்புறம் டிலே இல்லை. ரைட் டைமில் எல்லாம் நடக்கும். ஓ தேங்க்யூ. நிறைய நாட்களில் நிறைய நேரத்தில் நிறைய பிரயாசப்பட்டு தோற்று போயிருக்கீங்களா, சோர்ந்து போயிருக்கீங்களா? அப்பா இன்றைக்கி உன்னை பார்த்து சொல்கிறாரு, ரைட் டைம். Jesus name நான் வாங்குறேங்க. ஓ ஹalleluya. எஸ், எங்கள் லைஃப்பில் நீங்கள் ரைட் டைமில் இறங்கி செஞ்சிட்ருக்கிறதற்காக நன்றி. இறங்கி காரியங்களை செய்து கொண்டு இருப்பதற்காக நன்றி. நான் நினைக்கிறேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ரொம்ப வயசாயிருச்சு, ரொம்ப காலம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் இது எப்படி ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு கலங்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, ரைட் டைம், நோ டிலே. ரைட் டைம். மா ஷாபா பா மா ரானா தியான்டா ரூதரா மாமா மாமா. ஓ ரிகா பாபா மா ஷண்டா ரானா தியான்ட்டு ரூதரா பாபா மாமா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். எஸ் எஸ்டர் மலை சிஸ்டர், ரைட் டைம். அந்த ரைட் டைம் எப்போ பிரதர்? இந்த கேள்வி இருக்குல்ல, அந்த ரைட் டைம் எப்போ பிரதர்? அந்த ரைட் டைம் இப்போ தான். நீங்கள் எதர்ச்சியாக இந்த வார்த்தைகளை கேட்கல, எதர்ச்சியாக இந்த சத்தத்திற்குள்ளே நீங்கள் வரலை. ஓ தேவன் ரைட் டைமில் உங்களை இந்த சத்தத்தை கேட்க வைக்கிறார்னா, ஓ சரியான நேரத்தில் இந்த சத்தத்தை உங்களை கேட்க வைக்கிறார்னா, எஸ்தர் மாலா சிஸ்டர் அப்படியே வாங்கிக்கிங்க. இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லாம் டிலே எல்லாம் கேன்சல் ஆகுது இயேசுவின் நாமத்தினால. No more delay. I release no more delay. உங்கள் ஃபினான்ஷியல் ஒரு பிரேக் த்ரூவை நான் பேசுகிறேன். உங்கள் ஹெல்த்தில் ஒரு பிரேக் த்ரூவை பேசுகிறேன். டாக்டர்ஸுங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் இந்த வியாதிக்கு மருந்து இல்லை. பட் டேடி கார்டுடைய ஹீலிங் அனாயிண்டிங் உங்கள் மேலே இறங்குது. உங்கள் மேலே இறங்குது. தேங்க்யூ மாஸ்டர். ரொம்ப அழுகையோடு இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கீங்க. ஏதாவது ஒரு வார்த்தை என்னை கட்டாதா தேற்றாதா அப்படின்னு ரொம்ப தனிமையில் இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கீங்க. டேடி கார்டு உங்களை பார்த்து சொல்கிறாரு, இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நோ அலோன், தனிமை இல்லை, ஏக்கம் இல்லை, அக்களிப்பு இல்லை, அலைந்து திரிகிற நாட்கள் முடிந்து. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அலைந்து திரிகிற நாட்கள் முடிந்து நீங்கள் சுதந்திரிக்கிற நாட்களுக்குள்ளே வந்திருக்கீங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். I release it in the name of Jesus. Thank you master. Hallelujah. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து நான் சொல்கிறேன், ஓ ஹalleluya. ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவர் உங்களை அப்படியே நிரப்புறாரு. பரிசுத்த ஆவியானவர் உங்களை அப்படியே மூடிக்கொண்டு இருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பக்கத்தில் இறங்கி உங்கள் கூட தான் இருக்கார். அவர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போகுது. உனக்காக அவர் இறங்கி யுத்தம் பண்ணுவார். உனக்காக அவர் வழக்காடுவார். உன்னுடைய வழக்குகள் எல்லாம், நிலுவைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். எவ்வளவு நாள் காத்திருந்தீங்கல்ல, ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இது நடக்குமா, இது நடக்காதா, இது ஆகுமா, இது ஆகாதான்னு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இது நடக்கும், இது ஆகும், இது எல்லாவற்றையும் நான் உனக்கு செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே வாங்கிக்கங்க. எஸ் டாடி காட், நான் எடுத்துக்கிறேன்ப்பா. என்னுடைய சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். என்னுடைய நிலுவையை நீங்கள் எடுத்து போடுகிறதற்காக நன்றி. இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய மகிமை எங்கள் லைஃப்பில் நீங்கள் கட்டவிழ்த்து கொண்டு இருப்பதற்காக நன்றி. தேங்க்யூ மாஸ்டர். எஸ் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் அப்படியே நீங்கள் இதில் டைப் பண்ணலாம். உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என் குடும்பத்தில் என்னை தனிமையில் விட்டுட்டாங்க. என் குடும்பத்தில் என்னை ஆதரிக்க யாருமே இல்லை.
அன்பா ஆறுதலாக பேசக்கூட எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஏக்கத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், உன்னை விசாரிக்க ஒருவர் வந்திருக்காரு. உன்னை ஆட்சி தேய்ச்ச உன் இருதயத்தின் காயங்களை கட்ட ஒருவர் வந்திருக்காரு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இதுவரை இல்லாத அளவிற்கு தேவனுடைய அரவணைப்பை நீங்கள் பார்ப்பீங்க, தேவனுடைய விரலை நீங்கள் பார்ப்பீங்க. அன்னைக்கு மோசேக்கு அந்த 10 கட்டளையை தேவனுடைய விரல் எழுதிச்சான். இன்னைக்கு உங்களுடைய லைஃப்பில் நிறைய ஆசீர்வாதங்களை தேவனுடைய விரல் எழுதி கொண்டு இருக்குங்க. நிறைய காரியங்களை தேவன் ரிலீஸ் பண்ணுறாரு. ஐ ரிலீஸ் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், ஐ ரிலீஸ் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். உங்களுக்கு தான், எனக்கா, என் வாழ்க்கையிலையா அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு தான், வாழ்க்கையில தான் சில மாற்றத்தை நீ பார்க்க போற, பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நீ சுதந்தரிக்க போற. இதுவரைக்கும் நீ பிரயாணப்படாத நிறைய தேசங்களுக்கு நீ பிரயாணப்பட போற. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஐ ரிலீஸ் journey, I release new journey, I release new journey. மாரா ஷீட்டா ரதானந்துரதனா. உங்கள் லைஃப்பில் சில புதிய பயணங்களை நீங்கள் ஆரம்பிப்பீங்க. உங்கள் லைஃப்பில் சில பயணங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. சில பயணங்களை நான் திறந்து விடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. எஸ் எஸ் ஜேக்கப் பிரதர், bless you, thank you master, thank you master. சுபாஷினி குமார், bless you ராபா ஷாட்டா ரானந்தி அந்துருதன. உங்கள் ஏக்கங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுகிறார். உங்கள் ஏக்கங்கள் எல்லாம் மாறுது. சுபாஷினி, நீங்கள் நிறைய விஷயங்களுக்காக ஏங்கி திரிஞ்சு நாட்கள் முடிஞ்சு அதை நீங்கள் சுதந்தரிக்கிற நாட்களுக்குள்ளே வந்திருக்கீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, திஸ் இஸ் த டே, திஸ் இஸ் த டைம். நீங்கள் சுதந்தரிப்பீங்க. எஸ் எஸ் ராமமூர்த்தி பிரதர், bless you. ரீகா பாலா ஷீட்டா ரணத்தி அந்துரதனா. நிறைய இடங்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கீங்க, நிறைய இடங்களில் ஒதுக்கப்பட்டிருக்கீங்க, சொல்ல முடியாத நபர்களால் காயப்படுத்தப்பட்டிருக்கீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்க காயங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுகிறார். உங்க காயங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுகிறார். இதுவரை இல்லாத அளவிற்கு நீங்க போய் நிறைய பேருக்கு காயம் கட்டுகிற ஒரு மருந்தா இருப்பீங்க. எஸ் காஞ்சிபுரம், bless you brother, thank you master, thank you master. நீங்க இருக்கிற இடத்துல நீங்க இந்த வார்த்தை எந்த சூழ்நிலையில நீங்க கேட்டுட்டு இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பலவீனத்துல நீங்க கேட்டுட்டு இருந்தாலும் சரி, சிலவித குழப்பத்துல, தயக்கத்தில் இதை செய்யலாமா, இது நடக்குமா அப்படின்னு நிறைய யோசனை. ஏன்னா நிறைய பேர் செஞ்சு தோத்துட்டாங்க. நிறைய பேர் அந்த விஷயத்தை ஆரம்பித்து ஃபெயிலியர் ஆகி அந்த ஆளே அடையாளம் தெரியாமல் மாறிட்டாங்க. அதனால் உங்களுக்கு கலக்கம், அதனால் உங்களுக்கு தயக்கம், இது செய்யலாமா, இது நடக்குமா அப்படின்னு. பட் டேடி காட் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஏசுவின் நாமத்தினால ராபா ஷாட்டா ரியாட்ட ரூதனந்தரதனா ரீபா ப்ரூலா சட்டம் ரூனத்தியா டேருதனந்தரதனா. தேங்க்யூ மாஸ்டர். உங்களை பார்த்து சொல்கிறாரு, இதுக்கப்புறம் நிறைய நடக்கும், நிறைய நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. சுதந்தரிப்பீங்க. ஐ ரிலீஸ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், ஐ ரிலீஸ் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஒரு சுதந்திரத்தை நீங்கள் பார்ப்பீங்க, இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் பார்ப்பீங்க. பெர்சிலினா, எஸ் பெர்சில், ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை நர்வஸ் டிஸார்டர். Thank you Lord. Right now in the name of Jesus. அப்படியே உங்கள் சரீரத்தின் மேலே ஒரு வேளை பலவீனத்தோடு இருக்கீங்கன்னா உங்கள் தலை மேலே உங்கள் கைகளை வைங்க. சிஸ்டர், அப்படியே நீங்களும் உங்கள் தலை மேலே கை வைங்க. இயேசுவின் நாமத்தினால I release it, healing in the name of Jesus. உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரைக்கும் கர்த்தருடைய அக்கினி இறங்குது. கர்த்தருடைய அக்கினி இறங்குது. அவர் சமீபத்துக்கு மட்டுமில்ல, அவர் தூரத்துக்கும் தேவனாக இருக்காரு. நீங்கள் எந்த சூழ்நிலையில், எந்த இடத்துல இருந்து இந்த வார்த்தை கேட்டுட்டு இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொட்டு சுகமாக்குறார். உங்களுடைய வியாதி பலவீனங்கள் எல்லாம் வேரோட பிடுங்கப்படுகிறது. ரைட் நவ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். வேரோட பிடுங்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. எஸ் ஜெயலட்சுமி சிஸ்டர்,
bless you. நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? மா ஷாட்டா ராடாடா ராடாடா ராகா பாபா மாமா. ஓ ஹalleluya ஹalleluya. நன்றி 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 டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி. இதுவரை இல்லாத அளவிற்கு எங்கள் லைஃப்பில் அப்பா பெரிய பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க பண்ண போகிறதற்காக நன்றி. பெரிய பெரிய மாற்றங்க, பெரிய பெரிய மாற்றம். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் அலைந்து திரிஞ்சிட்டு இருந்தாங்க. என்னைக்கிடா அந்த பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை சுதந்தரிப்போன்னு விடாய்த்து போயிருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, அவங்க ஸ்ட்ரகிள் எல்லாம் மாறி ஓ ஹalleluya அந்த நலமும் விசாலமான பாழும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை போய் அவங்க சுதந்தரிச்சாங்க. இன்றைக்கி உங்களை பார்த்து தேவனுடைய மனுஷனா, தேவனுடைய தீர்க்கதரிசியா, தேவனுடைய ஊழியக்காரனை உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய அலைந்து திரிகிற நாட்கள் எல்லாம் முடிந்து போச்சுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அமர உங்களுக்கான சுதந்திரத்தை நீங்கள் சுதந்தரிப்பீங்க. நீங்கள் சுதந்திரிப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே வாங்கிக்கிங்க, அப்படியே வாங்கிக்கிங்க. எஸ் டேடி காட், எஸ் டேடி காட், எஸ் டேடி காட். ஓ நான் வாங்குறேன், ஓ நான் பெற்றுக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ரபா பாபா 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 ரபா பாபா ஷாதா இயேசுவின் நாமத்தினால இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மகிமை அப்படியே உங்களை நிரப்புதுங்க. ஓ உங்களை நிரப்புது. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆமாம், இந்த வார்த்தையை அப்படியே வாங்குங்க. எஸ், உங்களுடைய லைஃப்பில் அவர் பகலில் மேகஸ்தம்பமாகும், இரவில் அக்கினி ஸ்தம்பமாகும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினது போல் உங்களுடைய லைஃப்பில் அவர் அக்கினியாக இறங்குறாரு, அவர் பனியை போல் இறங்குறாரு. சில வித வறுமைகளை அவர் அக்கினியை போல இறங்கி சுட்டரிக்கிறாரு. எஸ் பிரைட் சிங். இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் நிற்கிற நிறைய விஷயங்களை கர்த்தர் இன்னைக்கு வேரோட அப்படியே அக்கினியா இறங்கி சுட்டரிக்கிறார். ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். எஸ் அருமை பிரதர், அப்படியே வாங்கிக்கிங்க. எஸ் டேடி காட், எங்கள் லைஃப்பில் அந்த அக்கினி இறங்கட்டும்ப்பா. அந்த வல்லமை இறங்கட்டும்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர். ரா பா 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 ஷீட்டா ரானா தூடா. ஹalleluya. உங்கள் லைஃப்பில் தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய பெருக்கத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய உயர்வை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய கனத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லோ. நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. தேங்க்யூ. அப்படியே நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்பதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவர் உங்கள் லைஃப்பில் செய்ய போகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹalleluya. தேங்க்யூ மாஸ்டர். நீ நல்லவர், நீர் வல்லவர், நீ அற்புதர். தேங்க்யூ ஜீசஸ். உங்களுக்கு ஏதாவது ப்ரேயருக்கு ப்ரேயர் பண்ணணுன்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் போடலாம். தேங்க்யூ மாஸ்டர். ஹalleluya. என் டாட்டர் சூப்பர். இயேசுவின் நாமத்தினால. எஸ் சிஸ்டர், தேங்க்யூ ஜீசஸ்.
ஜெயலட்சுமி சிஸ்டர், உங்கள் குழந்தையுடைய உங்கள் பிள்ளையுடைய எல்லா காய்ச்சல் கோல்டை கேன்சல் பண்ணுற இயேசுவின் நாமத்தினால ரெண்ட் வீட்டில் இருந்து ஓன் ஹவுஸை நான் பேசுகிறேன் சிஸ்டர், உங்கள் மேலே பேசுகிறேன். எஸ், நெகேமியா 9:25 இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் பேசுகிறேன். விசேஷமாக சொந்த வீடுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை பேசுகிறேன். நீங்கள் கட்டாத வீட்டில் குடியிருப்பீங்க. நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலன்களை புசிப்பீங்க. நீங்கள் இதுவரை செய்யாத ஒரு பெரிய அறுவடையை நீங்கள் செய்ய போகிறீங்க சிஸ்டர். இதுவரை நீங்கள் செய்யாத ஒரு பெரிய அறுவடை, இதுவரை நீங்கள் செய்யாத ஒரு பெரிய அறுவடை. ரைட் நோ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ரைட் நோ, ரைட் நோ, ரைட் நோ, ரைட் நோ. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ரா பா 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 ஷா டா ரா தூடா ரா கா பா 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 மோ ஷா தேரு தடா பா பா மா 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 ரீகா பா லா ஷாந்தா ருதரா தியான் சரோதனா. ஹalleluya, hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. எத்தனை பேர் நம்புறீங்க என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்க்க போகிறேன்ட்டு? எத்தனை பேர் நம்புறீங்க என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்க்க போகிறேன்ட்டு? எஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ. ஹalleluya மா ஷாதா ரதனா. ஆதியாகமம் 1:3 இப்படி போடப்பட்டிருக்கு, பூமி எல்லாம் இருள் சூழ்ந்து இருந்துச்சான். அந்த இருள் சூழ்ந்துட்ட நேரத்தில் ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாராம். வெளிச்சம் உண்டாச்சான். இன்றைக்கி உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தையை சொல்கிறேன். இந்த வார்த்தையை வெறும் கேட்டுட்டு மட்டும் போகிறவர்களாக இல்லாமல் இது உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். இருள் இருந்துச்சு, அவர் வெளிச்சம் வேணும்னு வெளிச்சத்தை பேசினார். இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன வேணும்? வாட் எவர் யூ வாண்ட், உங்களுக்காக என்ன வேணுமோ அதை நீங்கள் பேசுங்க. உங்களுக்கானதை நீங்கள் பேசும்போது நீங்கள் பேச காரியங்கள் மாறுங்க. நீங்கள் பேச காரியங்கள் மாறும். உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உங்கள் ஊழியம் மாறும், உங்கள் குடும்பம் மாறும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ. நீங்கள் சுதந்தரிப்பீங்க. அன்றைக்கி வெளிச்சத்தை பேசினார், வெளிச்சம் உண்டாச்சு. வெளிச்சத்தை பேசினார், வெளிச்சம் உண்டாச்சு. இன்றைக்கி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பேசுங்க. What you want. எஸ், நளினி சிஸ்டர், இயேசுவின் நாமத்தை ப்ளஸ் பண்ணுறேன். அப்படியே வாங்கிக்கிங்க. என்ன வேணும் உங்களுக்கு? சொந்த வீடு வேணுமா? சொத்துக்கள் வேணுமா? நல்ல சுகம் வேணுமா? நல்ல விடுதலை வேணுமா? நல்ல ஆரோக்கியம் வேணுமா? சமாதானம் வேணுமா? என்ன வேணுமோ அதை நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேச உங்கள் லைஃப்பை பார்த்து நீங்கள் பேச உங்கள் சூழ்நிலை மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. இல்லை சிஸ்டர், நீங்கள் பேசுங்க, கன்ஃபஸ் பண்ணுங்கள், அறிக்கை பண்ணுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் குடும்பத்தின் மீது பேசுங்க. இதுவரை இல்லாத அளவிற்கு என் குடும்பம் நல்லா இருக்கும், இதுவரை இல்லாத அளவிற்கு என் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல சூழ்நிலை மாறுறதை பார்ப்பீங்க. நீங்கள் சொல்ல உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலை மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஐ ப்ராஃபஸை எவ்ரிஒன். இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேங்க. நீங்கள் உங்கள் சூழ்நிலையை பார்த்து பேசுங்க. சூழ்நிலைகள் இருளாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு என்ன வேணும்? வெளிச்சம் தானே வேணும். வெளிச்சத்தை பேசுங்க. நீங்கள் பேச அந்த வெளிச்சம் உங்கள் லைஃப்பில் வந்து உதிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ஹalleluya பா ஷாட்டா பா பா மா ரானா தேதுரதனா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இல்லை சிஸ்டர், நீங்கள் சிஸ்டருக்கு மட்டும் இல்லை, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் சொல்கிறேன், உங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய துருத்தியில் எடுத்து வச்சுருக்காருங்க. துருத்தியில் சேர்த்து வச்சுருக்காரு. ரீசண்டாக அப்பா கிட்ட அப்படியே கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தபோது ஒரு விஷயம் தோணுச்சு. எதுக்கு அவர் நம்மளுடைய கண்ணீரை நம்ம சிந்துற கண்ணீரை தன்னுடைய துருத்தியில் எதுக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு கேள்வி. அப்போது ஆண்டவர் சொன்னார், டேய், நீ சிந்துற ஒரு சொட்டு கண்ணீரையும் நான் மதிக்கிறேன்.
அது மற்றவங்க எப்படி பார்க்குறாங்களோ எனக்கு தெரியல, பட் ஐ ஹானர். நான் அந்த கண்ணீர், ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நான் பதில் கொடுப்பேன். இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் சூழ்நிலைகள் எப்படி வேணால் இருக்கலாம், எப்படியாப்பட்ட பாதையில் நீங்கள் கடந்து போயிட்டுருக்கலாம், ஆனால் நீங்கள் சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கார். அதுக்கு நிச்சயம் பதில் உண்டாகுங்க. ஏன்னா உங்களுடைய கண்ணீர் துளிகளை அவர் தன்னுடைய துருத்தில் எடுத்து வச்சிருக்காராம். அந்த கண்ணீர் துளிகள் பேசும் உங்களுக்காக அது பேசும். அதுக்கு பதில் கொடுப்பாருங்க. எங்க பிரதர் பாஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணியாச்சு, என்னென்னவோ பண்ணியாச்சு, ஆனாலும் இன்னும் பதில் கிடைக்கல. எஸ் மலர் சிஸ்டர், பிரைன் பிரதர், பதில் கிடைக்கல. நிறைய வெயிட்டிங். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் வெயிட்டிங்ஸ் எல்லாம் மாறுது. உங்கள் வெயிட்டிங்ஸ் எல்லாம் மாறுது இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ லோ. உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களை பார்த்து, உங்கள் சூழ்நிலையை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இதுவரை இல்லாத அளவிற்கு உங்கள் லைஃப்பில், தேங்க்யூ மாஸ்டர், ஒரு பெரிய ஓப்பனிங்ஸை பார்ப்பீங்க, ஒரு பெரிய ஃபேவரை பார்ப்பீங்க. ஐ ரிலீஸ் ஃபேவர். எஸ், ஃபேவர் எத்தனை பேருக்கு வேணும்? தயவு, கர்த்தருடைய தயவு உங்களை அப்படியே தூக்கி கொண்டு போக போகுது. இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த தயவு உங்கள் லைஃப்பில் நிறைய ஆசீர்வாதங்களை அப்படியே இழுத்து கொண்டு வந்து உங்கள் பாதத்தின் கீழ் போட போகுது. அன்னைக்கு அப்போஸ்தல நாட்களில் ஒரு காரியம் நடந்துச்சு. என்ன காரியம் நடந்துச்சு தெரியுங்களா? தங்கமும் வெள்ளியும் பொன்னும் நிலங்களும் வீடுகளும் அவனுடைய பாதத்தின் கீழ் வந்து வச்சாங்களாம். they don't expect, அது அவங்க நினச்சி கூட பார்க்கல இப்படி ஜனங்கள் செய்வாங்கன்னு. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், இதுவரை நீங்கள் நிறைய செஞ்சு சோர்ந்து போயிட்டீங்கள்ல, ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, இதுக்கப்புறம் நீ சோர்ந்து போக மாட்ட. அப்படி சோர்ந்து போனாலும் எதை குறித்து சோர்ந்து போவேன்னா, என்னடா இவ்வளோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்களே, என்னடா இவ்வளோ ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரே, போதுன்ற அளவிற்கு, திக்கு முக்காடுற அளவிற்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். திக்கு முக்காடுற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். தேங்க்யூ மாஸ்டர். எல்லாம் டெப்த்தெல்லாம் கேன்சல் பண்ணுறேன். எஸ், கடன் என்ற காரியமே உங்கள் லைஃப்பில் இருக்காது இதுக்கப்புறம். இருக்காது இயேசுவின் நாமத்தினால். ஐ ரிலீஸ் இட். ஐ இம்பார்ட் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் கடனை ஜெயிக்கிற அபிஷேகத்தை பேச. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு விலகி ஓடி போவான். இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக என்னென்ன விஷயம் நிற்குது, ஜஸ்ட் அப்படியே ஒரு செகண்ட் உங்கள் மனசுக்கு முன்னாடி கொண்டு வாங்க, உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. இந்த கடன் உங்களுக்கு முன்னாடி நிற்குதா? இந்த பலவீனம் உங்களுக்கு முன்னாடி நிற்குதா? இந்த தனிமை உங்களுக்கு முன்னாடி நிற்குதா? எனிதிங், வாட் எவர் யூ வாண்ட், என்னென்ன நிற்கிதோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் இன்றைக்கி வேரோட பிடுங்கிறாரு. அது எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்னைக்கு வேரோட பிடுங்கிறாரு. வேரோட பிடுங்கப்படுதுங்க. ரைட் நவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். பிதாவானவர் நடாத எல்லா நாற்றுகளும் வேரோட பிடுங்கப்படுமா. வியாதி அவர் நடலை, பலவீனம் அவர் நடலை, இந்த கடன் அவர் நடலை, இந்த தனிமை, இந்த ஏழ்மை, இந்த வெறுமை, இந்த தரித்திரம், இதெல்லாம் அவர் நடலை. இந்த துரோகம், இந்த ஏமாற்றம், இந்த இழப்பு, இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் நடலை. அவர் நடாத எல்லா நாற்றுகளும் வேரோட அப்படியே பிடுங்கப்படுது. ரைட் நோ சார்ல்ஸ் பிரதர், அப்படியே வாங்கிக்கிங்க. எஸ் தேங்க்யூ லோ. வேரோட பிடுங்கப்படுது சில விஷயங்களை. கர்த்தர் வேரோட அப்படியே களை எடுக்கிறார். தூரா ஜீசஸ். Wow, glory. I saw
ஐ சா, ஐ ஃபீல் இட் போத். ரெண்டுத்தையுமே நான் பார்க்குறேன், நான் உணர்கிறேன். ஊழியம் செய்கிற பிள்ளைகளுடைய ஊழியத்தில் ஒரு நெக்ஸ்ட் லெவலை நீங்கள் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் லெவல் மா ஷீட்டா ரதனா துருதனா. என் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்காதா, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதான்னு ஏக்கத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்ருக்கலாம். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், திஸ் இஸ் த ரைட் டைம். நீங்கள் உள்ளே வந்தது, நீங்கள் உள்ளே இந்த லைவுக்கு உள்ளே என்ட்ரானீங்க பார்த்தீங்களா, அதுதான் கரெக்டான நேரம். கரெக்டான டைம்குள்ளே நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒய் பிரதர், ஏன் கரெக்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றீங்களா? சில நேரங்களில் ஆரம்பத்துலேருந்து பிள்ளைங்க பார்த்துட்டே இருக்கும்போது ஏதாவது வேலை வந்துடும், டக்குன்னு வெளியே போயிட்டு முடிச்சுட்டு திரும்ப வந்து பார்ப்பாங்க, திரும்ப போவாங்க, திரும்ப வருவாங்க, திரும்ப போவாங்க. அப்போ சில நேரங்களில் அந்த வார்த்தைகள் அவங்க ரிசீவ் பண்ண முடியாமல் போயிருக்கோம். எனக்கு என்னன்னு தெரியல, இந்த நேரத்தில் ஆவியானவர் இந்த வார்த்தையை போடுறாரு. சரியான நேரத்துக்கு நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க. ஒரு மண்டலம் உங்கள் மேலே திறக்குது, ஒரு அபிஷேகத்தினால உங்கள் மேலே திறக்குது. ஓ தேங்க்யூலோ, தேங்க்யூலோ, தேங்க்யூலோ. ஒருவேளை நீங்கள் தனியாக இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலியாக நீங்கள் கேட்டுட்டு இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் நீங்கள் இந்த வார்த்தை கேட்டுட்டு இருந்தாலும் சரி, ஒரு வேளை முடிஞ்ச உங்கள் கைகளை உயர்த்து அப்படியே வாங்கிக்கிங்க. ஒரு அபிஷேகம் உங்கள் மேலே இறங்குது, ஒரு வல்லமை உங்கள் மேலே இறங்குது, ஒரு அக்கினி உங்கள் மேலே இறங்குது. நெக்ஸ்ட் லெவல் ஐ ரிலீஸ், நெக்ஸ்ட் லெவல் அனாயிண்டிங், ஐ இம்பார்ட் நெக்ஸ்ட் லெவல் அனாயிண்டிங். உங்கள் பிஸ்னஸில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு நெக்ஸ்ட் லெவலை நீங்கள் பார்ப்பீங்க. Next level. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. யோசுவா மோசே கூட அப்படியே சுற்றிட்டே இருந்தார். எல்லா விஷயத்துலையும் மோசே கூட அப்படியே சுற்றிட்டே இருந்தார். நோ ஒன், யாருமே நம்பலை மோசேக்கு அப்புறம் யோசுவா மேலே வந்து தலைவனாக நிற்பான்னு. ஏன்னா ஆரோன், மிரியாம், ஆரோனுடைய பிள்ளைங்க, மோசேயுடைய பிள்ளைங்க. அதுக்கு மட்டும் இல்லை, அந்த இஸ்ரவேல் ஜனங்களில் படித்தவங்களாக இருக்கலாம், பெரிய வயது முதிர்ந்தவங்களாக இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாத்துலேயுமே பெரிய பெரிய ஆட்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க யாருமே நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு வரல. யாருமே நினச்சி பார்க்காத யோசுவா அந்த இடத்துல வந்து நின்னார். இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேங்க, நீங்கள் சின்ன பையன், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, உங்களுக்கு சரியான நாலேஜ் இல்லை அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுருக்கலாம். உன்னெல்லாம் ஆண்டவர் எப்படா பயன்படுத்த போகிறாரு இந்த பிஸ்னஸில், இந்த ஊழியத்தில்? நாங்கள் எவ்வளோ நாட்களாக இதை செஞ்சிட்ருக்கோம், குடும்ப வாழ்க்கையெல்லாம் உனக்கு தகுதி இல்லை, நீ கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்ப. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டு சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, எல்லாரும் யோசுவா தானே அப்படின்னு, அவன் மோசே கூட இருக்கிற பையன் அப்படின்னு அந்த ஒரு நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, சும்மா அற்பமாக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் வந்துச்சுங்க, மொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் வியந்து பார்க்குற மாதிரி அந்த யோசுவாவை ஆண்டவர் எடுத்து தலைவனாக உட்கார வச்சார். இன்றைக்கி லைவுக்கு அப்படியே ப்ரேயர் பண்ணிவிட்டு வெளியே சில இடங்களுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே வண்டியில் வரும்போது, ஆண்டவரே இன்றைக்கி லைவ் இருக்குது, நிறைய ஜனங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்க இந்த வார்த்தையை கேட்குறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லணுமே, தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு ஸ்டோரியை ஞாபகப்படுத்தினார். இது நிறைய பேர் கேட்டிருக்கலாம், சில பேர் கேட்காமலும் இருக்கலாம், பட் கேளுங்க. நம்ம கையில் 5 விரல் இருக்கான். 5 விரல் இருக்குல்ல, இந்த 5 விரலுமே ஒவ்வொரு விரலோடு ஒவ்வொன்று பேச ஆரம்பிச்சிச்சான். ஏய், நான் தான் கட்ட விரல், எல்லாத்துக்குமே நான் தான் முன்னாடி, நான் தான் பெரியவன். ஒரு சக்ஸஸ், ஒரு ஜெயம், ஒரு காரியம் நடந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன தான் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆள்காட்டி விரல், நான் மட்டும் என்ன குறைஞ்சவனா, நானும் வேறு லெவல், எனக்கும் எவ்வளோ கனத்தை கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. 3வது ஒரு விரல் சொல்லிச்சான்,
நீங்கள் என்ன 2 பேர், நான் தான் நடுவிரல் பார், உங்கள் எல்லாரை விட ரொம்ப பெருசாக இருக்கேன், ரொம்ப தடிமாக இருக்கேன், ரொம்ப ஹைட்டாக இருக்கேன், நான் ரொம்ப முக்கியமான விரல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 விரல் பேசிகிட்டு இருக்கும்போது 4வது விரல் சொல்லிச்சான், டேய் நீங்கள் பெரியவங்களாக இருக்கலாம், தடிமாக இருக்கலாம், ஹைட்டாக இருக்கலாம், ஆனால் உங்கள் எல்லாரை விட நான் தான் ஸ்பெஷல். ஏன்னா எனக்கு தான் மோதிரம் போடுறாங்க. இந்த மோதிரம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் நடுவிரலில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? மோதிர விரல், இந்த மோதிர விரல் தான் ரொம்ப, நான் தாண்டா ரொம்ப விசேஷம். ஏன்னா என்ன தான் தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் அலங்கரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்துச்சான். இந்த 4 விரலுமே சேர்ந்து சுண்டு விரலை பார்த்து சொல்லிச்சான், உனக்கு என்ன இருக்குது, உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உனக்கு என்ன தகுதி இருக்குது, நாங்கள் பாரு எல்லாம் அவங்கள பற்றி அவங்க பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சுண்டு விரலுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலையாம். ரொம்ப சோர்ந்து போயிருந்துச்சான். ஏன்னா சைஸில் சின்னது, ஹைட்லையும் சின்னது, இவங்க எல்லாத்த விட கடைசி விரல், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கலங்கிட்டு இருந்தபோது சரி எல்லாமே கலாச்சி விட்டுட்டாங்க சுண்டு விரலை. ஏன்னா சின்ன பையன், பொடி பையன், நோ எக்ஸ்பீரியன்ஸ், நோ டேலண்ட், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி உனக்கு தகுதி இல்லை, நீ வேஸ்ட்டு குப்பை, அந்த மாதிரி என்னென்னவோ சொல்லி இந்த சுண்டு விரலை இது பண்ணுறாங்களாம். அந்த மாதிரி தான் உங்களையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாருக்கோ சொல்லிக்கிட்டு இருக்காரு பிரதர், அப்படி இல்லை, உங்களுக்கு தான். சரிங்களா? அப்படியே வாங்கிக்கிங்க, இதை முடிக்க போகிறேன். சரி, இதெல்லாம் பேசி கான்வர்சேஷன்லாம் முடிஞ்சிட்டு கடைசியெல்லாம் கோயிலுக்கு போனாங்களாம். இந்த 5 விரலும் என்ன பண்ணாங்க, கோயிலுக்கு போனாங்க. கோயிலுக்கு போனப்போ ஃபஸ்ட்டு இந்த 4 விரல் சொல்லிச்சிங்களே, நான் ரொம்ப தடிமை, நான் தான் பெரிய ஆள், நான் தான் ஃபஸ்ட்டு, நான் தான் எல்லாத்துக்கும் முன்னாடி வரேன், நான் மோதிரம் விரல், அது இது நிறைய விஷயங்களை பேசிட்டு இருந்த இந்த 4 விரலுமே ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வந்தப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சான், இப்படி கையெடுத்து கும்பிட்டப்போ எல்லாமே பின்னாடி போயிடுச்சான். இந்த சுண்டு விரல் இருக்குல்ல, இது மட்டும் இப்படி முன்னாடி வந்துச்சான். அப்போது ஆண்டவர் சொன்னாராம், டேய் எல்லாமே நான் எக்ஸ்பீரியன்ஸில் இது, நான் ரொம்ப பெரியவன், எனக்கு மோதிரமெல்லாம் போடுறாங்க, என்ன தான் எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பெருமை பாராட்டியிருந்தாங்களே, அவங்க யாராவது முன்னாடி வந்திருக்காங்களா பாரு. ஏன் தெய்வ சமூகத்துக்கு ஏன் முன்னாடி வரும்போது யார் வராங்க, எல்லாரும் கேவலமாக, எல்லாரும் ஏளனமாக, இவனுக்கு என்ன தகுதி இருக்குது, இவங்க அப்பா பாஸ்டரா, அம்மா பாஸ்டரா, இவன் நான் பணத்துக்குள்ளே பிறந்து வளர்ந்தானா, இவனுக்கு என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருந்தாங்கல்ல. உன்னதாண்டா நீ முன்னாடி வந்து நிற்கிற பாரு, எப்படி நிற்கிற, முன்னாடி வந்து நிற்கிற. எல்லா எக்ஸ்பீரியன்ஸு பர்சன்ஸு பின்னாடி நிற்கிறாங்க, ஒன்றும் தகுதி இல்லாத உன்னை முன்னாடி கொண்டு வந்து வச்சுருக்கேன்ல. இன்றைக்கி உங்களை பார்த்து ஆண்டவர் அதான் சொல்கிறாருங்க, உங்களுக்கு தகுதி இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு அந்த எஜுகேஷன் இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய பேக்ரவுண்டு ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கில்ல, எல்லாராலும் கேவலமாக நடத்தப்பட்டிருக்கில்ல, தள்ளப்பட்ட இந்த கல் தலைக்கு மூளைக்கல் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் மூளைக்கல்லாக மாறுவீங்க, நீங்கள் மூளைக்கல்லாக மாறுவீங்க. இந்த 4 விரலை எவ்வளோ காரியத்தை பேசி அந்த சுண்டு விரலை காயப்படுத்திச்சோ, தெய்வ சமூகத்துக்கு வரும்போது எல்லாமே பின்னாடி போய் இந்த சுண்டு விரல் முன்னாடி வந்தது போல் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக, உங்களை ஏளனமாக கேவலமாக பார்த்து பேசின நிறைய ஜனங்களுக்கு மத்தியில் உங்கள் தலை உயர்த்தப்படுங்க, உங்கள் தலை உயர்த்தப்படும். அவர் அலங்கரிப்பாருங்க, அவர் உங்களை கனப்படுத்துவார். இதுவரை இல்லாத அளவிற்கு தேவனுடைய கரம் உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தாவீது ராஜா இது ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிக்க போகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். தாவீது ராஜா தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்போது அங்கே கோலியாத் என்ற ஒரு பெரிய ராட்சசன் வந்து நின்று எல்லாரையும் பயமுறுத்திட்டுருக்காரு. இஸ்ரவேலின் ராஜா சவுல் நிறைய போர்களை பார்த்த மனுஷனும்
கூடாரத்துக்குள்ளே உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கலங்கி தவிச்சிட்டு இருக்கும் போது அந்த தாவீது ராஜா அந்த சின்ன பையன் உள்ளே வந்து ஒரு ஜெயத்தை வாங்குறாருங்க. இன்றைக்கி உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ சின்ன பையன், உன்னாலலாம் ஆகாது முடியாதுன்னு யாரெல்லாம் ஏளனமாக பேசினாங்களோ அந்த இடத்துல உங்கள் தலை உயர்த்தப்படும், உங்கள் கொம்பு உயரும், நீங்கள் ஆளுவீங்க, நீங்கள் வாழுவீங்க. கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீங்க. டைப் பண்ணுங்க. எஸ், அப்படியே இந்த வார்த்தையை டைப் பண்ணுங்க. நான் தலையாக இருப்பேன், நான் மேலாக இருப்பேன், என் கொம்பு உயரும், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். இதுவரை இல்லாத அளவிற்கு என் பொருளாதாரம் செழித்திருக்கும், என் சரீரத்தில் சுகம் பலன் ஆரோக்கியம் இருக்கும். அப்படியே டைப் பண்ணுங்கள். எஸ், இதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன் டாடி, இதெல்லாம் நான் பெற்றுக்கொள்கிறேன் டாடி. சிலுவையில் நீங்கள் செய்து முடித்த ஒவ்வொரு காரியத்தையும் நான் அப்படியே என் மேலே எடுத்துக்கிறேன் டாடி அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் சிலுவையில் நீங்கள் செய்து முடித்த ஒவ்வொரு காரியத்தையும் அப்படியே வாங்கிக்கிட்டேன் டாடி, அப்படியே பெற்றுக்கொள்ளட்டும் டாடி. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். 2 விஷயம் இருக்குது, கனெக்டடாக இருங்க. 2 விஷயம் இருக்குது. ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இன்னொன்று எப்போவுமே நம்ம கேட்ட வார்த்தையை கனம் பண்ணும் விதமாக நம்மளுடைய ஆஃபரிங், நம்முடைய காணிக்கை மூலமாக அந்த வார்த்தையை கனம் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஷீஸ். நம்முடைய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் உங்களுடைய விதைகள்னால இந்த வார்த்தையை கனம் பண்ணலாம். கனம் பண்ணணுங்க. எப்போ நம்ம வார்த்தையை கனம் பண்ணுறோமோ, எப்போ தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணுறோமோ, அப்போது அந்த வார்த்தைக்கான பலனை, நம்ம மேலே பேசப்பட்ட தீர்க்க தரிசனமான அந்த வார்த்தையின் பலனை நம்ம அனுபவிப்போம். இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு சொல்கிற நானும் என்னுடைய தலைவர்களுக்கு நான் கேட்டு ஆசீர்வாதமாக இருக்கிற நிறைய ஊழியர்களுக்கு, நிறைய ஊழியங்களுக்கு விதைச்சிட்டே இருப்போம். டெய்லியும் விதைப்போம், நினச்ச போதெல்லாம் விதைப்போம். விதைக்க அதனுடைய பலனை நாங்கள் பார்க்குறோம். அந்த வார்த்தையெல்லாம் மாம்சமாக வர்றதை நாங்கள் பார்க்குறோம். யூ ஆல்சோ சோ யுவர் சீட். ஓகே, அது மட்டும் இல்லை, முக்கியமாக வர்ற வெள்ளிக்கிழமை 21 23 3 நாள் சென்னையில் ஒரு 4 மீட்டிங் இருக்குது. என்ன பிரதர், 3 நாள் 4 மீட்டிங்கா? ஆமாம், சென்னையில் 21 ஈவினிங். ஒரே நிமிஷம், நமக்கு இந்த அட்ரஸ் தான் கொஞ்சம் குளறுபடியாக தெளிவாக சொல்லிடணும்ல. மாம்பாக்கம் போலச்சேரி காந்தி தெரு. அங்கே வந்து 21 ஈவினிங் 6 o'clock நமக்கு ஒரு மாபெரும் தீர்க்க தரிசன விடுதலை பெருவிழா ஒரு மீட்டிங் இருக்குது. அப்புறம் 22 சென்னையில் விரும்பாக்கம் வடபழனி பக்கத்தில் ஒரு ஃபேமிலி பிளெஸ்ஸிங் மீட்டிங், அதுவும் ஈவினிங் இருக்குது. அதுக்கப்புறம் 23 திருவள்ளூரில் ஒரு சண்டே சர்வீஸ், அது மார்னிங் 9 to 12 அது இருக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங் அதே 23 சென்னையில் ஒரு யூத் ஃபெலோஷிப் இருக்குது 6 o'clock. அது வந்து எங்கன்னா ஜாய் வித் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, சாந்தி நகர், பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில். ஓகேங்களா? எந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச எல்லா பிள்ளைகளும் வந்து அதில் பங்கு பெறுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க வாங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அதில் ரொம்ப சிறப்பான அம்சம் என்னென்னா, அப்பாஸ்டல் பால் ரீகன் தாஸ் அவங்களோட சேர்ந்து நானும் இந்த ஊழியத்தை அங்கே பண்ண போகிறோம். ஓகேங்களா? நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அங்கே தேவனுடைய ஊழியத்தை 21 ஈவினிங் ஒரு மீட்டிங் இருக்குது.
22 ஒரு ஈவினிங் ஒரு மீட்டிங், அப்புறம் 23 மார்னிங் அண்ட் ஈவினிங் இருக்குது. இந்த 4 மீட்டிங்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ரேயர் பண்ணி முடிப்போமா? தேங்க்யூ லார்ட். சைமன் bless you, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஓகே, இந்த அப்புறம் பிஜிஎஃப்னு ஒரு ஐடியில் கமெண்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ, bless you. ஒருத்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஓகே, விதைத்த எல்லா விதைகளுக்காக நன்றி, விதைக்க போகிற பிள்ளைகளுக்காகவும் நன்றி. எல்லாம் சோமலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட, இந்த வார்த்தையை கனம் பண்ணி விதைக்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ப்ளஸ் பண்ணுறோம். இதுவரை ஜாயின் பண்ண பிள்ளைகளை ப்ளஸ் பண்ணுறோம். லைவ் முடித்து பார்க்க போகிற பிள்ளைகளையும் நாங்கள் ப்ளஸ் பண்ணுறோம். என்னுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆமென் என்று நிறைவேற்றி கொடுங்க. ஆண்டவரே, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களை இவர்கள் இருக்கட்டும். இந்த வார்த்தையை கேட்கும் போதே ஆண்டவரே, இவங்க லைஃப்பில் சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், திருமண தடைகள் மாறட்டும், கர்ப்பத்தின் கனிகள் திறக்கப்படட்டும், ஊழிய வாசல்கள் திறக்கப்படட்டும், குடும்பத்தில் சமாதான சந்தோஷம் நிலவட்டும். இதுவரை இல்லாத அளவிற்கு தேங்க்யூ மாஸ்டர். ஹெல்த் அண்ட் வெல்த், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் இவங்க லைஃப் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷத்த ஞானத்தை பேசுகிறோம் டாடி. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை பேசுகிறோம் டாடி. பிஸ்னஸ் செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸை பேசுகிறோம் டாடி. ஆண்டவரே, வெளிநாட்டு பிரயாணங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வெளிநாட்டு பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எண்ணங்கள், ஏக்கங்களை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கூட இருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் நல்லவர். நமக்கு எப்போவுமே எல்லா செவ்வாய்க்கிழமை 9 மணிக்கு நமக்கு லைவ் இருக்குது. அதனால் டோன்ட் மிஸ் இட். அவங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஒருவேளை ஃபாலோ பண்ணாத புதிதாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கு. யூடியூப்லேயும் சரி, ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ஷேர்சேட், எல்லா சோஷியல் மீடியாவிலும் நம்ம அக்கௌண்ட் இருக்குங்க. அப்போஸ்டல் ப்ரொஃபெட்டிக் ஃபேமிலி சர்ச் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே நம்ம வந்துடும். அப்படி இல்லைனா அப்போஸ்டல் ஜோஷுவா சுரேஷ் ஆர் ப்ராஃபட் லில்லி தெபுரா அப்படின்னு சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு நம்முடைய சேனல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. bless you all. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த மீட்டிங்காக, சென்னை மீட்டிங்காக ப்ரேயர் பண்ணிக்கிங்க. இன்னொன்று ஒரு குட் நியூஸ் என்னென்னா, இங்கே சென்னை பெங்களூரில் நம்ம சொந்தமாக ஒரு சபை வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அதுக்காக நிறைய இடங்களை பார்த்து வச்சுருக்கிறோம், ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம். சீக்கிரம் அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை நாங்கள் ஃபேமிலியாக வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் மந்த் இன்னும் நிறைய இடங்களில் மினிஸ்ட்ரி பிளான் பண்ணியிருக்கு. அதனால் ஸ்டே கனெக்டட். ஒருவேளை நீங்கள் இந்த பகுதியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. இல்லை உங்கள் பகுதிக்கு நாங்கள் வரணுன்னாலும் எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக we will come and visit you. Okay, God bless you.